இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்க 2 ஃபிஷ்ஷா ப்ரீட் விடுறீங்க அப்பன்னா, அந்த ஃபீமேல் ஃபிஷ் வந்து மேலுக்கு இன்ட்ரெஸ்ட்டா இல்ல. அந்த ஃபீமேல் ஃபிஷ் ப்ரீட் ஆகாது அப்பன்னா, எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படின்றத பத்தி இந்த வீடியோல தெளிவா பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு தெரியாத நெறையா விஷயம் இந்த வீடியோல இருக்கு. சரி, ஓகே. இப்போ வந்து ஒரு ஃபீமேல் ஃபிஷ் வந்து மேலுக்கு இன்ட்ரெஸ்ட்டா இல்ல. அது வந்து ப்ரீட் ஆகாது அப்பன்னா, ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படின்னா, இப்போ வந்து நீங்க ப்ரீட் விடும்போது ஃபர்ஸ்ட்டே என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது 2த்தையும் செப்பரேட் பண்ணி பார்த்துக்கிற மாரி ஒரு இடத்துல வச்சிருப்பீங்களா? அப்படி நீங்க வச்சிருக்கும்போது, அதுக்கு அடுத்த நாள் அதாவது டே 2 வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபீமேலோட பாடியில வந்து ஒரு கோடு வந்திருக்கும். அதாவது ஒரு ஒயிட் கலர்ல ஒரு கோடு வந்திருக்கும். அப்படி அந்த கோடு வரல அப்பன்னா, அந்த ஃபீமேல் வந்து அந்த மேல் கூட ப்ரீட் ஆகாது அப்படின்றது அர்த்தம். அத வச்சு நீங்க ஈஸியா அந்த ஃபீமேல் வந்து ப்ரீட் ஆகுமா, ஆகாதான்னு கண்டுபிடிச்சுக்கலாம். இதுக்கு வந்து நெறைய ரீசன்ஸ் இருக்கு. அதில ரொம்ப மெயினான ரீசன்ஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, அந்த ஃபீமேல் வந்து ஒண்ணு அந்த மேலோட ரொம்ப பெரிய சைஸ்ல இருக்கும். அதாவது அந்த ஃபீமேலுக்கு வயசு அதிகமா இருக்கும். அப்படி இல்ல அப்பன்னா, அந்த ஃபீமேல் வந்து ரொம்ப சின்னதா வயசா இருக்கும். அதாவது எதுனா, அது ப்ரீட் ஆகுற ஸ்டேஜுக்கு வந்திருக்காது. ஆ இது வந்து ஒரு மெயின் ரீசன் இந்த ஃபீமேல் வந்து ப்ரீட் ஆகாததுக்கு. இன்னொரு ரீசன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபீமேல் ஃபிஷ்க்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கும். அதாவது ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது, நாம அந்த ஃபீமேல் ஃபிஷ் வந்து ப்ரீட் விட்டுருப்போம். அப்படி விட்டுருந்தாலுமே அந்த ஃபீமேல் ஃபிஷ் வந்து ப்ரீட் ஆகாது. இது அடுத்து ஒரு 3வது ரீசன் இருக்கு. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மேக்ஸிமம் எந்த ஒரு இதுலயும் நான் அந்த அளவுக்கு பார்த்ததில்ல. ஆனா வந்து சில டைம் நடக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபீமேல் ஃபிஷ்க்கு வந்து அந்த மேல்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதாவது அந்த ஃபீமேல் ஃபிஷ்க்கு வந்து அந்த மேல் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அப்படி இருக்கும்போதுமே அந்த ஃபீமேல் ஃபிஷ் வந்து மேக்ஸிமம் அந்த ப்ரீட் ஆகாது. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான காரணம் இந்த ஃபீமேல் ப்ரீட் ஆகாததுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்க ப்ரீட் விடுறதுக்கு முன்னாடி அந்த ஃபீமேல் வந்து கரெக்ட்டா கண்டிஷன் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதாவது அந்த ஃபீமேல் எப்படி கண்டிஷன் பண்ணணும்னா, ஜஸ்ட் இந்த ப்ரீட் விடுறதுக்கு முன்னாடி 1 வாரமாவது நீங்க வந்து அந்த ஃபீமேலுக்கு வந்து லைவ் ஃபீட் போட்டு நல்லா ஹெல்த்தியா பாடி மெயின்டெயின் பண்ணிக்கணும். அப்படி மெயின்டெயின் பண்ணியிருந்தா மேக்ஸிமம் எல்லா ஃபீமேலும் ப்ரீட் ஆயிரும். அப்படி மெயின்டெயின் பண்ணினா சில ஃபீமேல்ஸோட தான் ப்ரீட் ஆகும். மேக்ஸிமம் ஃபீமேல்ஸ் வந்து அப்படி மெயின்டெயின் பண்ணினா வந்து ப்ரீட் ஆகாது. அது ஏன் அப்புட்னா, அந்த ஃபீமேலுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்காது. அதாவது நீங்க இந்த மாரி லைவ் ஃபீட்லாம் போட்டீங்கன்னா, அந்த ஃபீமேலுக்கு நெறைய ஒரு அந்த 1 வீக்ஸ் கேப்ஸ்ல நெறையா ஸ்ட்ரென்த் டெவலப் ஆயிருக்கும். அப்ப நீங்க ஃபில்லட்ஸ்லயே மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அந்த ஃபீமேல்ஸ்க்கு வந்து மேக்ஸிமம் அந்த ஸ்ட்ரென்த் இருக்காது. பழைய ஸ்ட்ரென்த்லே தான் மெயின்டெயின் ஆகும். இதெல்லாம் தான் மெயின் காரணம் உங்க ஃபீமேல் வந்து ப்ரீட் ஆகாததுக்கு. அப்புறம் இந்த வீடியோல வந்து எதாவது டவுட் இருந்தாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இதே மாரி வேற ஏதாவது வீடியோ வேணும்னாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த வீடியோவ நான் உங்களுக்காக அப்லோட் பண்றேன். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.